அரசு பள்ளி மாணவர்களுக்கு அனைத்து தொழில்முறை படிப்புகளிலும் 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு அளிக்கும் திட்டத்தின் மூலம் கடந்த 4 கல்வியாண்டுகளில் 40,168 மாணவர்கள் பயனடைந்துள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அரசு பள்ளி மாணவர்களுக்கு உயர்கல்வி சேர்க்கையில் உரிய வாய்ப்புகளை அளிக்கும் நோக்கத்துடன் பொறியியல், மருத்துவம், வேளாண்மை உள்ளிட்ட அனைத்து தொழில்முறை படிப்புகளிலும் 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை அளித்து 2021ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் முதலமைச்சர் அரசாணை வெளியிட்டதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கல்வி கட்டணம், விடுதி மற்றும் போக்குவரத்து கட்டணம் உள்ளிட்ட மொத்த கல்வி செலவையும் அரசே ஏற்றுக்கொண்டுள்ளதாக கோவி செழியன் தெரிவித்துள்ளார். இதற்காக கடந்த 4 கல்வியாண்டுகளில் 1,165 கோடி ரூபாய்க்கு மேல் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் 40,168 மாணவர்கள் பயனடைந்துள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். தொழிற்படிப்புகளில் 35,530 பேர், மருத்துவம் சார்ந்த படிப்புகளில் 2,382 பேர், வேளாண் படிப்புகளில் 1,369 பேர், கால்நடை மற்றும் மீன்வளம் சார்ந்த படிப்புகளில் 261 பேர், சட்ட படிப்புகளில் 626 பேர் என இந்த இடஒதுக்கீட்டினால் அரசு பள்ளி மாணவர்கள் பயனடைந்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.